2 ஜூலையில் தான் எனக்கு ஃப்ரீ சர்வீஸே வருது. டேட் முடியுது. இப்போயே நான் பண்ணுறதுக்கு நான் கேட்டேன். இல்லை வண்டி இருக்குது, அதான் இருக்குது, இதாக இருக்குங்கிறானுங்க. எனக்கு ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டது. ஃபோன் பண்ண உடனே ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டால் எப்படி ரெப்புடேஷன் வரும்? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா நேரில் போய் கேட்கலான்ட்டு தான் இருக்கேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப்டர் ஸோ லாங் டைமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம vlogல நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம அப்ரிலியாவுக்கு. நம்ம வந்து இப்போ 3rd சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி ஷோரூம் கிளம்பிட்டு இருக்கேன் மக்களே. கிளம்பியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். இப்போ நான் ஷோரூம் போயிட்டு நான் உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுபோக நம்ம நண்பர்கள் தான் மக்களே. இப்போ நான் போக நான் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் நான் சர்வீஸ் பண்ணுறேன் என்னன்னு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பைக் மூலிமா. இந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் ஏன் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி மக்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க மக்களே. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது இல்லை. நம்ம தம்பி தாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் இப்போ திருப்பூரில் இருக்கோம். திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் சர்வீஸ் சென்டருக்கு போகணும். இப்போ ஸ்விக்கி மோட்டர்ஸ்க்கு காலையில் இவங்க கூட ஒரே பிரச்சனைங்க. இந்த சர்வீஸ் சென்டருக்காரங்கள கூட தாங்க. நானே எனக்கு இன்னும் ஃப்ரீ சர்வீஸ் வந்து பெண்டிங் இருக்குங்க. பெண்டிங் மீன்ஸ் டேட் இருக்குது. எனக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. 2 ஜூலையில் தான் எனக்கு ஃப்ரீ சர்வீஸே வருது. டேட் முடியுது. இப்போயே நான் பண்ணுறதுக்கு நான் கேட்டேன். இல்லை வண்டி இருக்குது, அதான் இருக்குது, இதாக இருக்குங்கிறானுங்க. எனக்கு ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டது. ஏன் பயமாக இருக்குன்னு இந்த சென்ஸ், வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேங்க. நார்மலாக நான் எப்பவும் போல தான் ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால நான் வந்து மாற்றிடலாம், ஆயில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நான் வந்து ரொம்ப நாள் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நவீன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சர்வீஸு. அவர் இருந்துட்டு அவர் தான் வந்து வண்டி அதிகமாக இருக்குது ப்ரோ, இன்றைக்கி பண்ண முடியாது, கொண்டு வந்து விட்டிங்கனாலும் நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டாரு. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. எனக்கு ஆயில் ஃபில்டர் மட்டும்தான் வந்து அந்த சர்வீஸில் பண்ணவே போகிறோம். ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆயில் மாற்றி தர முடியலன்னா என்ன ரெப்புடேஷனை பற்றி இவங்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ பேசியிருந்தாங்க. ஆன்லைனில் ஏதோ இவங்க ஷோரூமில் டெஸ்ட் ரைட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து இவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஷோரூம் ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி நிறைய பேர் வராங்கன்னு. நான் வந்து ஒரு சர்வீஸ் தான் கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் ப்ரோ, அது பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு தான் நான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ண உடனே ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டால் எப்படி ரெப்புடேஷன் வரும்? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஆனால் காலையிலே பேசி முடிச்சுட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கேட்க வேணான்னு சொல்லியிருக்கேன் மக்களே. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்களா, கேட்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் ஏன் வந்து நான் வந்து சீக்கிரமாக சர்வீஸ்லாம் பண்ணுறேன்னா, இந்த ஆயில் வந்து இதுக்கு தாங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேங்க. உண்மையாலுமே தான் சீக்கிரமாக சலசலன்னு ஆயிடுது. மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ரைடிங் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, சிட்டி யூசேஜ் அதிகமாக பண்ணுறவங்க. நான் வந்து சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் இந்த பைக்கை யூஸ் பண்ணவே மாட்டேங்க. நம்ம செல்லாக்குட்டி R15 இருக்குது, அதுதான் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவேன். சிட்டி யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஹீட் மேனேஜ்மெண்ட் அவ்வளோவா தாங்கிறது இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளா கூலண்ட் வந்து அதோட கரெக்டான வேலையை செய்ய மாட்டேங்குது. ரேடியேட்டர் ஃபேன் உள்ளே இருக்கங்காட்டி இன்ஃப்ளோ வந்து கம்மியாகுது, ஏர் இன்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து யாருக்குமே டீட்டெயிலாக தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வண்டி வாங்கிடுறாங்களா. நான் தான் ஆரம்பத்தில் என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு பைக்கருக்கு இந்த வண்டி செட் ஆகாது. ஐ மீன் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு இந்த வண்டி தான் நம்ம எடுத்து பைக்கராகவே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாதுன்னு சொல்லி நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இங்கே மேக்ஸிமம் மோஸ்ட்லி இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட இருக்கு வாங்குறாங்க. வண்டி நல்லா இருக்கணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சில பல ப்ரிகாஷன்ஸ் டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் வண்டி நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் இன்ஜினுங்க. இந்த இன்ஜினை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னு வைங்களேன், அப்புறம் வந்து இது காமிக்க வேண்டிய வேலையை காமிக்கும். இந்த வண்டியை மேனுஃபேக்சரிங் பண்ண இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங்கில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டிவாக தான் இருக்கும் இந்த வண்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. இருந்தாலும் பண்ணிடலாம் தான் எனக்கு ஒரு ஐடியா. பார்ப்போங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்படிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் விற்றோம்னா அது வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே தான் அது கவர் ஆகும், இதில் மட்டும் இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். முக்கியமான ஒன்று சொல்லவே மறந்துட்டேங்க. நான் இப்போ எவ்வளோ சர்வீஸ் விட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் 4600 இப்போ தான் ஓடி இருக்கு. இப்போ தான் இந்த கோயிலை கிராஸ் பண்ணுறேன். 4600 தேர்டு சர்வீஸ் வந்துட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வண்டியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த வண்டி இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். ரஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ரஃப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாங்காக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து இந்த சென்சிபிள் வண்டி வந்து நம்ம கையில் நிலைக்கும். இல்லைன்னா வந்து எல்லாருமே இதை ஹேட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகணுங்க, வண்டி இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மோடு அந்த மோடு இந்த மோடுலாம் பண்ணணும் வைங்களா, வண்டி தாங்காது. இதை யாருமே சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, வண்டியை குறை சொல்கிறாங்க. வண்டியெல்லாம் வந்து இந்த வண்டியோட பவர் டு வெயிட் ரேஷியோ அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே கிடையாதுங்க சீரியஸாக. சரியான வண்டி. இப்போ நான் முழுக்கிறேன் பாருங்க, இப்போ பாருங்க 6th கியரில் இருக்குது. எப்படி ஸ்பீடு ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னால் முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ வேணால் போகலாம். ஆனால் இந்த வண்டியை அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெட்ரோலை போட்டுடலாங்க. பெட்ரோலை போட்டு மக்களே, நான் உங்களுக்கு வந்து மிச்சதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஹைவேல vlog கண்டினியூ பண்ணுற மக்களே. ஸ்டே டியூன் மக்களே. நம்ம இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே ரீச் ஆயாச்சுங்க. கோயம்புத்தூருக்குள்ளே வந்தாச்சு. என்னடா டிராஃபிக் வந்து என்னடாங்கிற மாதிரி இருக்குங்க. எங்கடா போகிறீங்க எல்லாரும், அந்த மாதிரி தான். ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது கோயம்புத்தூர் வர வர. நான் வந்து இங்கே தான் படித்தேன். படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அந்த வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஹைவேலே என்னால் வர முடியலைங்க. நான் வீடியோ ஆன் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. நான் வந்து சீக்கிரமாக வரணும்னு சொல்லி வந்துட்டேன். ரொம்ப டிராஃபிக்குங்க, வண்டியே ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. அதுவும் ஓவர் விண்ட் பிளாஸ்ட் வேறையா, வண்டி வேகமாக ஓட்டல. மேக்ஸிமம் 180 தான் ஓட்டினேன் இன்னைக்கு. அதுக்கு மேலே வேகமாக போகல. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்து எதில் விட்டேன், சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேங்கிறத விட்டேன்னா, இந்த பைக் வந்து ரொம்பவே ப்ரீமியமான பைக்குங்க. அதை வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் இல்லாமல் நான் ஒரு இந்தியனாக இருந்துட்டு என்னவே இப்படி சொல்ல வச்சிட்டானுங்க இந்த வடக்கனுக்கு கையில் போகாமல் தமிழ்நாட்டில் கொடுத்து பிளான்ட் ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பண்ணி கொடுத்துருப்பானுங்களாட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வடக்கு வண்டி மாதிரியே இருக்குங்க இது. நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லும் போது கேட்டால் அவனுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணாதான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த ட்ரெயினில் வந்து பவர் பேங்க் விற்பானு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தாங்க. இவ்வளோ ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே அதை தான் யோசிப்பாங்க. கொஞ்ச நாளாவது வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும் வைக்காமல் ஓடணும் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு வந்து ஒழுங்காக அட்ரஸும் பண்ணல. இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் கூட இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம். நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்டு, மாடிஃபிகேஷனு, இர்ரெகுலர் சர்வீஸு, இந்த 3 தான் வந்து வண்டி டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் வந்து சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சூப்பர் பைக் ஓன் பண்ணுறவங்களும் இந்த பைக் ஓன் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து வெறுத்து போய் விற்றுட்டாங்க வண்டியே. டிராஃபிக்காக இருக்குங்க கோயம்புத்தூர். ஐயோ, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு.
கோயம்புத்தூரில் வேறு பெரிய பெரிய ரேசஸ்லாம் நேரம் கிளம்பியிருப்பானுங்க வண்டியை தூக்கிட்டு எல்லாம் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி சீண்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். போங்கடா இன்றைக்கெலாம் நான் யாரு கூட ஓட்ட மாட்டேன் அவங்க கூட. இன்றைக்கி எனக்கு ராசி பலனில் கவனம்னு வேறு போட்டிருக்கடாடி வரலடா நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நான் தான் அப்போவே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக ஓட்டுறாங்க. இந்த மாதிரி டிராஃபிக்குள்ளே இந்த வண்டி தாங்காது. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வண்டி இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரே கீரில் நீட்டாக மெதுவாக போய்க்கோங்க. அப்ரிலியா ஓனர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கோங்க. நிறைய பேர் இந்த வண்டி வாங்கி அப்ரிலியா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதுக்கெலாம் காரணம் வந்து கஸ்டமர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு தான் வந்து இர்ரெகுலர் எக்ஸாஸ்ட்டு, அப்புறம் வந்து மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அந்த ஏர் ஃபில்ட்ரு, பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க அவங்க சைட்லேருந்து. என்னங்கடா சொல்லிடுறீங்க அப்படியே வந்து என்னடா எங்களை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்காடான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னு வைங்களேன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற வண்டி ஒரு மாடிஃபிகேஷனுக்கு தாங்க மாட்டேங்குதுன்னா அது என்ன வண்டி அப்படின்னு தான் நம்ம சைட்லேருந்து கேட்பாங்க. ஆனால் இட்டாலியன் ஆஸ் அ இட்டாலியனா வந்து அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் வண்டி, இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரும், நீங்கள் பொறுமையாக ஓட்டுங்க, செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சர்வீஸ் புக்கு மூலிமா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க. அதை எவனுமே படிக்கிறது இல்லை. எவனாவது படித்தாதான் இந்த வண்டியோட கணக்கு என்னன்னு புரியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்கீம் முதற்கொண்டு நீங்கள் ஹை வாட்டர் ப்ரெஷர் வச்சு அடிச்சிங்கன்னா பெயிண்ட் ஸ்கீம் முதற்கொண்டு போகும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக அதில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இதிலலாம் ஓட்டினா கிளச் பிளேட் போகுதுன்னு வேறு சென்னையில் என் ஃப்ரெண்டு சொன்னான், டிராஃபிக்கில் ஓட்டினா கிளச் பிளேட் போகுதுன்னு. எனக்கு அதுவுமே பயமாக இருக்குது. கிளச்சை யாரை பிடிச்சி தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். கம்மிங் இன் டு த டாபிக் மக்களே. அவனுங்க வேற இப்படி சொல்லிட்டானுங்களா, கஸ்டமர் சைட்லேருந்து இப்படி சொல்கிறாங்களா, என்னதான் பண்ணுறதுனே தெரியலைங்க. ஆனால் வந்து நான் வந்து என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு இந்த வண்டியை தொட வேண்டாம், இந்த வண்டியை வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு வேண்டி மாற்ற வேண்டாம், ஸ்டாக்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் ஸ்ட்ரீட் கம்யூட்டிங்லாம் இந்த வண்டியில் பண்ணுறது இல்லைங்க. அதிகமாக வேகமாகவும் போகிறது இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ பாங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வண்டி உங்களால் பார்த்துக்கவே முடியும். இப்போ தெரியாது உங்களுக்கு. இவன் வேற நான் சொன்னேன் இல்லைங்க வந்துடுவானுங்க அப்படின்னு. இவன் பாருங்க சும்மா அந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன்லாம் வச்சுட்டு இது கூட ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. ஒருத்தன் கிடைச்சிடக்கூடாது. அவ்வளோ எந்த இருந்துச்சுன்னா ட்ராக்ல போய் ஓட்டுங்கடா. ஏன்டா ரோட்லேயே ஓட்டுறீங்க? நானும் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்தவன் தாங்க. அது ஒரு காலம் ரத்தம் துடிப்பா இருக்கும். அப்ப காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் முடிச்சக்கப்புறம் தெரியும். சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கண்ணாடியில வேற நம்மளை பார்த்து பார்த்து ஓட்டுறான். ஓடி போடா தம்பி போடா. நான் ஓட்ட ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டடா. வேற என்ன வர வர விட்டு கத்தெடுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் வந்தாச்சு மக்களே. ஹோப்ஸ்லேருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான். இவன் பாருங்க அது வரைக்கும் மெதுவாக தானங்க வந்துட்டு இருந்தான். சூத்து கொழுப்பு அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நான் ஷோரூம் போயிட்டு மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்டே டியூன் மக்களே.